நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Thandivan.com மற்றும் Thandivan யூடியூப் சேனலில். மேடம், நான் முதல்ல உண்மை என்னன்னு விசாரிக்கிறேன். இப்படி ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்தாங்கன்னா மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. இது போலியா கூட இருக்கலாம், ஆனா இப்போ சொல்ல முடியாதுல்ல. பாத்துமா, பாத்து. மல்லிகா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? இல்ல, பரவாயில்லண்ணா. சீக்கிரமா நான் செத்து போயிட்டேன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. மல்லிகா, இந்த சர்டிபிகேட் டூப்ளிகேட், அதை நாம கண்டுபிடிப்போம். அஞ்சனாவை நினைச்சாதான் எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. இதுக்கு மேலேயும் அவளை ஆண்டவன் சோதிக்க மாட்டாமா? நான் அதை நம்புறேன். வா வா, கிளம்புறோம், வா. நீ ரிலாக்ஸ்டா வாமா, நான் இருக்கேன். ஹலோ, நான் தான் ஹலீனா. ஆமா, என்ன நினைச்சீங்க மாமியாரே? எனக்கு தெரியாம ரெஜிஸ்டர் பண்ணலான்னா அப்படியே பண்ணிக்கிட்டாலும் அதுக்கு வேலிடிட்டி எல்லாம் கிடையாது மல்லிகா. ஹே, பாஸ்போர்ட்ல என் பேரை அலீனா மனு பிரதாப்னு பார்த்தப்போ ஓரளவுக்கு படிச்சவங்க கூட கல்யாணம் ஆயிருக்கும்னு கெஸ் பண்ணிருப்பாங்கல்ல. அந்த அளவுக்கு அறிவு கூட என்னோட மாமியாருக்கு இல்லாம போயிடுச்சு. இப்போ பால் என்னோட கோர்ட்ல இருக்கு. நான் கோல் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். புரியுதா அன்பு மாமியாரே? யாருமா? அஞ்சனாதான். என் அன்பு உயிர் காதலிக்கு இந்த காதலால ஏற்படுற தாங்க முடியாத வலி கூட எனக்கு சுகமாதான் இருக்கு. இனி என் உலகமே என்னோட அச்சு மட்டும்தான்.
பழைய லவ்வர் யாருக்காவது லவ் லெட்டர் எழுதுறீங்களா என்ன? அப்படின்னா ஒண்ணு பத்தாதே, 100 காப்பியாவது எடுக்கணும். கொடுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்னவோ ரகசியமா பண்றீங்க. ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு அது எதுக்காக மறைச்சு வைக்கணும்? எங்க கொடுங்க பார்க்கலாம். இல்ல வேணாம், நான் சொல்றது கேளு, ஒரு நிமிஷம் அச்சோ அச்சோ அச்சோ, நான் சொல்றது கேளு இரு, நான் பாப்பேன். பார்க்காத ப்ளீஸ் அச்சோ, ப்ளீஸ் ப்ளீஸ் அச்சோ. அச்சோ அன்பு உயிர் காதலிக்கு. அப்ப அதுவேதான். இரு, போதும் போதும் அச்சோ அச்சோ. இந்த காதலால ஏற்படுற வலி கூட எனக்கு சுகமா தான் இருக்கு. அச்சோ, இனி என் உலகம் ஏன் அச்சுதான். அச்சோ அச்சோ வேணாம் அச்சோ அச்சோ அச்சோ. இல்ல அச்சோ வேணாம். மாட்டேன் மாட்டேன் மாட்டேன், தரவே மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம், நான் சொல்றது கேளு. அதெல்லாம் முடியாது. மனு, இரு அச்சோ, நான் சொல்றது கேளு. இரு 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 என்ன? இரு இரு இரு, நான் சொல்றது கேளு. இரு இரு. ஐயோ, எனக்கு எழுதின லவ் லெட்டர் பாக்குறீங்களா? அச்சோ, என்ன வாசிக்கிறேன் கேளுங்க. கொஞ்சம் சும்மா இரு. அம்மா அம்மா, இத நான் குடுக்கணும்லாம் எழுதலாமா? கண்டிப்பா ஒரு நாள் உன்னோட பிரிவை நினைச்சு நான் வருத்தப்படுவேன், எனக்கு தெரியும். ஏன்னா உன் மேல நான் வச்சிருக்கிற காதல் அவ்வளவு உண்மையானது. மீதியை நான் படிக்கிறேன். டேய், முடியாது. இது பாத்து. அம்மா மிச்சத்தையும் படிக்கிறேன் கேளுங்க. நான் சொல்றது கேளு. படி படி. டேய் டேய், கொடுங்க. போதும். ஐயோ. என்னோட மூச்சு காத்து, கீழே போட்டுற போற. உணவு எல்லாமே நீதான். என் வாழ்க்கை கீழே பயணமே இறக்கி விடு. உன்னை தேடிதான். வாமா இப்படி. சொல்லு. இரு. என்னோட உயிர் மூச்சு காத்து இது எல்லாமே நீதான். என்னோட வாழ்க்கை பயணமே உன்னை தேடிதான். அடுத்த வரி படிக்கிறேன். எழுதி கொட்டிருக்கான். அம்மா அம்மா அம்மா. அஞ்சனா, ஐயோ. அச்சோ, டேய், இல்ல. ஓடாதீங்க. பார்த்து விழுந்துற போறீங்க. எனக்கும் உனக்கும் நடுவுல நிக்காம பெஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் காதல் மழை. அம்மா முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டியே. ஆமா, எதை பார்த்து இதை எழுதுனீங்க? நெட்டு பார்த்தா? உங்களுக்கு இந்த மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் செட் ஆகாதே. உன்னால இப்ப கவிதையும் எழுத ஆரம்பிச்சிட்டேன். காதலோட சக்திய உன் மூலமா இப்ப நானும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னை எந்த அளவு நீங்க நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுங்க. இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டமே இல்லாத பொண்ணு நான் தானே இவ்வளோ நாளும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லைன்னு தெரியுது. இப்ப கொஞ்ச நாளாவே மனசுக்குள்ள ஒரு பயம், நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு. நானா? என்னை நீங்க துரத்தினாலும் நான் போக மாட்டேன். நம்மளோட வாழ்க்கையும் மரணமும் இனி ஒன்னாதாங்க. என்ன சுஜா தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஷாஜி வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி முத்தம் கொடுக்கற மாதிரி நினைச்சியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. மனுசாரும் அஞ்சனாவும் இதுக்கு முன்னாடி கீரியும் பாம்புமா இருந்தாங்கல்ல, இப்ப எவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டாங்க. காதலோ காதல். சினிமால கூட நான் இவங்கள மாதிரி பார்த்ததே இல்ல. அம்பிகாபதி, அமராவதி மாதிரி. இனிமே இவங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. கண்டிப்பா நீ சொன்னது உண்மைதான். எனக்கும் அப்படிதான் தோணுது. சினிமால பாக்குற மாதிரி 2 பேருமே ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. என்ன சாரதாக்கா, நீங்களும் உண்மையை பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? அஞ்சனா சைட்ல சேர்ந்துட்டீங்களோ? பாவம், இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. இனிமையாவது நல்லா இருக்கட்டும். இப்ப உங்களை கட்டி பிடிச்சு முத்தம் தரணும்னு தோணுதுக்கா. சுஜா, நான் ரொம்ப பாவம் தெரியுமா? ரொம்ப வெள்ளந்தி. ஆனா இப்படி ஒரு மனச நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. சாரதாக்கா, இப்ப இந்த வீடே சொர்க்கமா மாறிடுச்சு.
இந்த சொர்க்கத்தை நம்ம பத்திரமா பாத்துக்கணும். நான் ரெடி. அக்கா, அஞ்சனாக்கு ஆயுசு 100. இப்பதான் பேசணும் வந்துட்டா. ஆயுசு 100? அவ்வளோலாம் வேண்டாமா? அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழணும்னு நினைக்கிறியா? மனுஷரும் கூடவே இருந்தா அப்படின்னா வாழ்ந்து பாத்திர வேண்டியதா. இனி உங்க 2 பேரையும் பிரிக்க யாராலையும் முடியாது. நீங்க சொன்ன வார்த்தை பழிக்கட்டும்க்கா. சாரதாக்கா இப்போ திருந்திட்டாங்க. அஞ்சனா ரசிகர் மன்றத்தோட தலைவியாக்க போறோம். ஓஹோ, அப்படியாக்கா? ஆ, அப்புறம் இந்த நேரத்துல முக்கியமான சில குறைய சொல்லிக்கிறேன். தாராளமா சொல்லலாம். உன்னை இப்ப பார்க்கவே முடியல. அப்புறம் உன் அன்பு கிடைக்கிறது இல்ல. இதெல்லாம் இப்போதைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் என் ஆளுக்கு மட்டும்தான். ஏன்னா நிறைய பெண்டிங் இருக்கு. ஆமா, ஜூஸோட கிளாஸஸ் எல்லாங்க? மேடத்துக்கான ஜூஸ் தானே? ஆமா, அத நான் ரெடி பண்ணிட்டேன். இந்தா. தேங்க்யூ. சுஜா, கம்ப்ளைண்ட் பண்ண உனக்கு ஒரு gift கொடுக்க போறேன். இப்போதைக்கு நீ இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இந்த அஞ்சனா ரொம்ப நல்ல பொண்ணு இல்ல? நான் கிளாப் பண்ணி இந்த கருத்தை ஆமோதிக்கிறேன். அம்மா, என்னாச்சுமா? உடம்பு சரியில்லையா? சச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க முன்ன மாதிரி நார்மலாவே இல்ல. உங்க மனசுக்குள்ள என்னமோ ஒரு கவலை இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. மனு இப்போ உன் மேல உயிரியே வச்சிருக்கான்ல? ஆமா. எந்த விஷயத்திலயும் நீ அவனை சந்தேகப்படாத. அவனோட பழைய கதையெல்லாம் உனக்கு தெரியும். அது ஒரு மோசமான வாழ்க்கை. அதோட சில விளைவுகள் ஃபியூச்சர்ல வரலாம். மனு சார் இனி எனக்கு மட்டும்தான். அதுல இனி எந்த மாற்று கருத்தும் இல்ல. என்ன உரிமை கொண்டாடிக்கிட்டு யாரும் வரமாட்டாங்கன்னு மனு சார் வாக்கு கொடுத்திருக்காரு. அப்படி வந்தா நான் இந்த பூமியில இருக்க மாட்டேன்னு சொன்னாரு. அப்படியே அவன் சொன்னா? அவன் சொன்னா சொன்னபடி செஞ்சிருவான். அதுதான் என்னோட பயமே. அதுக்கு நீங்க ஏமா இப்படி பயப்படுறீங்க? யார் வந்துட போறா? அப்படி இல்லம்மா. டாக்டர் கங்காதரன் தான். ஹலோ டாக்டர். வீட்டில் இருக்கீங்க? ஆமா. அஞ்சனா, மனு கூட இருக்காங்களா? இருக்காங்க. மனுவோட ஃபைனல் செக்கப் நடந்திருந்ததுல ரிசல்ட் என்ன? நோயோட எந்த சிம்டம்ஸும் இப்போ இல்லை. இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். தேங்க்யூ டாக்டர். இனி எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். இந்த சந்தோஷமான விஷயத்தை 2 பேர்கிட்டயும் சொல்லிடுங்க. கண்டிப்பா டாக்டர். அஞ்சனா, மனுவுக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நான் போய் இதை மோனு கிட்ட சொல்லிட்டு வரேன். ஹலோ, என்னாச்சு திடீர்னு கால் எல்லாம் பண்றீங்க? தோணுச்சு, திடீர்னு குரலை கேட்கலான்னு ஆசையா இருந்தது. இன்னைக்கு நான் லாட்டரி எடுத்தா கூட கோடி அடிக்கும். அப்படி ஒரு லக்கான நாள். குரலை கேட்டாச்சா? ஆமா, என்ன பண்ற? எனக்கு பிடிச்ச ஆளோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். முன்னாடி எல்லாம் எனக்கு பிடிச்சது ஒன்னே ஒண்ணுதான். அது என்னது? சரக்கு, சாராயம். முன்னாடி அதான் பிடிக்கும். குடிப்பீங்களா? நல்லா குடிப்பேன். ஏன் குடிக்கணுமா? கொன்னுடுவேன். அப்புறம் புது நியூஸ் ஏதாவது தெரியுமா மனு சாரை பத்தி?
என்னாச்சு? நோய் ஃபுல்லா குணமாயிடுச்சாம். இனி நார்மலா வாழலாம். அப்படியா? எனக்கு தெரியாதே. ஏன் இங்க சேட்டிலைட் ஒர்க் பண்ணலையா? தங்கச்சிக்கு கால் பண்ணியே 2-3 நாள் ஆகுது. உங்க தங்கச்சிக்கு கூப்பிட டைம் இல்ல. 2 பேரும் லவ் பேர்ட்ஸ் மாதிரி ஜாலியா பறந்துட்டு இருக்காங்கல்ல. உண்மையிலேயே இப்ப நான் அவங்கள பத்தி கேள்விப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லதுதான். அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு தான் வேற வேலையே இல்ல. நான் பணம் அனுப்பி வைப்பேன். ஊரை சுத்திக்கிட்டு நல்லா ஜாலியா இருக்காங்க. சாரதாக்கா வராங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா தான் பேசுறாங்க. இருந்தாலும் நோண்டி நோண்டி கேட்பாங்க. நான் அப்புறமா கூப்பிடுறேன். அப்புறம் என்ன? நான் ஒரு விஷயம் தரவா? திரும்ப தரணும். என்ன இதெல்லாம்? ஃபர்ஸ்ட் நைட். அதுக்கு தான் இதெல்லாமா? இதுவா? இது அதுக்கு இல்ல, எனக்கு முழுசா குணமாயிடுச்சுல்ல, அதுக்கு தான் இதெல்லாம். பாத்தியா எப்படி இருக்குது அரேஞ்ச்மெண்ட்ஸ்? அப்போ எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டீங்களா? என்னது? உன்னோட தலையில வைக்கிறதுக்கு தான். நீங்களே வச்சு விடுங்க. சரி, திரும்ப. என்னாச்சு வெக்கலாம்? அது வரும்ல. பொண்ணு இல்லையா? அப்படின்னா பொண்ணுன்னா வெக்கம் வேணுமா? அப்படிதானே எல்லாரும் சொல்றாங்க. அத நானா எதுக்கு கெடுக்கணும்? வெக்கப்படும் போது உன் அழகு பல மடங்காகுது. வா. இன்னைக்கு நைட்டு நீ முழுசா எனக்கு சொந்தமாக போற. நான் இன்னைக்கு ஒண்ணு கொல்ல போறேன். உண்மையாவா? அப்போ நான் சாக தயார். ஐயோ, கரண்ட் போயிடுச்சே. நமக்கு எதுக்கு இப்ப கரண்ட் எல்லாம்? Da
என்ன இதெல்லாம்? ரெண்டு பேருக்கும் உள்ள இருக்கிற நம்பிக்கை என்னைக்குமே குறையக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதுக்கு மேல எனக்கு விளக்க சொல்ல தெரியல. கணவனே கண் கண்ட தெய்வம்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அது உண்மைதானே. கணவன் கடவுளா இருந்தா மனைவி பூஜை பண்ணதானே செய்வா. இன்னைக்கு என்ன என் அச்சுவோட முகம் ஜொலிக்குது, நம்பவே முடியலையே. நேத்து ராத்திரி ரெண்டு பேரோட முகமும் வேற மாதிரி தானே இருந்துச்சு. உண்மையிலேயே நம்மள மாதிரி எவனும் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடி இருக்கவே மாட்டான். கல்யாணத்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் கேப் 1.25 வருஷம். அண்ட் கின்னஸ் புக்ல ஃபர்ஸ்ட் நம்ம தான் இடம் பிடிக்க போறோம்னு நினைக்கிறேன். முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நான் பூஜை ரூமுக்கு போய் அட்டெண்டன்ஸ் போட்டு டீ எடுத்துட்டு வரேன். ஓகே. ஒழுங்கா போய் எந்திரிக்க போறீங்களா இல்லையா? எந்திரிக்கிறேன். சொல்றேன்ல, போங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. போங்க போங்க. சோனா கால் பண்ணுவாளாக்கா? உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து கால் பண்றது இல்ல. சோனாவை நினைச்சாலும் கஷ்டமா தான் இருக்கு. ஆசைப்பட்டவன் கிடைக்காம போயிட்டா. ஆமா ஆமா, நாளைக்கே ஷாஜி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா நீ தாங்குவியா? நான் செத்தே போயிடுவேன். அதுதான் காதல். நான் கூட சில நேரம் பார்க்கலாமான்னு தோணும், ஆனா இங்க திட்டுவாங்கன்னு பயம். யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? சோனாவை பத்தி தான். ஆமா, பல விஷயங்கள் அவ பண்ணது சரிதான். இருந்தாலும் எல்லாரும் அவளை வில்லியா தான் பாக்குறாங்க. இந்தா உங்க 3 பேருக்கும் டீ இதுல இருக்கு. அஞ்சனா மேடம், மதியம் ஏதாவது ஸ்பெஷலா வேணும்னா கேளுங்க. சாரதாக்கா, என்ன மேடம்லாம் சொல்லி கூப்பிட வேண்டாம். ஐயோ, அதெல்லாம் சரியா வராது. வேணும்னா அஞ்சனாமான்னு கூப்பிடுறேன். அப்படியே கூப்பிடுங்க. எப்படியும் சீக்கிரம் அம்மா ஆயிடுவல்ல. ஐயோ அஞ்சனா, முகத்துல பாரு ஏதோ செவந்திருக்கு. என்னமோ கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னது? எங்க? நான் பொய்யெல்லாம் சொல்லல. ஐயோ, கழுத்துல கூட காயம் இருக்கு. உண்மையா? சுஜா, இந்த காயம் சீக்கிரமா சரியாயிடும். ஒருவேளை சிலந்தி ஏதாவது கடிச்சிருக்குமோ? அது விஷம் இல்ல? ஐயோ சுஜா, அது விஷம்லாம் இல்ல, அமிர்தம். அது என்ன அஞ்சனா வளர்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு இதை புரிஞ்சுக்கிற வயசுன்னு வரல. சாரதாக்கா கிட்ட கேட்டுக்கோ. சாரதாக்கா, அது என்ன தழும்பு? உனக்கும் கல்யாணம் ஆகல, அப்போ உனக்கு புரியும். என்னவா இருக்கும்? குட் மார்னிங்மா. இன்னைக்கு என்னம்மா புதுசா குட் மார்னிங் எல்லாம்? பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கியே. முகமே அப்படியே பளிச்சுன்னு ஜொலிக்குதே. அஞ்சனா, மனு இப்போ ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டான். இனி கம்பெனில ஜாயின் பண்ணணும். உன்னோட ஒப்பீனியன் என்னம்மா? நானும் மோனு கிட்ட சொன்னேன். அப்புறம் உன் விஷயம்? கொஞ்ச நாள் ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம்னு நினைக்கிறேன். உன்னோட விருப்பம்தான். உன் எக்ஸாமோட ரிசல்ட்டும் வந்துருச்சுன்னா மத்ததெல்லாம் யோசிக்கலாம். நேத்து ராத்திரி கரண்ட் போயிடுச்சு, இன்வெர்டரும் ஒர்க் பண்ணல. கஷ்டமா இருந்ததா? இல்லம்மா. ஏய், என்ன இது? கழுத்து முகம் எல்லாம் செவந்து போயிருக்கு. சரி, நீ போமா. அப்ப நமக்கு சீக்கிரமாவே பேர குழந்தை கிடைச்சிரும். என்னாச்சு? அழகு அதிகமாயிடுச்சுன்னு பாக்குறியா? கொஞ்சம் அதிகம்தான். என் அழகுல கொஞ்சம் கொடுத்தேன்ல.
நேத்து ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் போய் எதுக்கு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க? நான் ஏன் சொல்ல போறேன்? என் முகத்தை கழுத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்க காட்டு. சி போங்க. அம்மா கேட்டது எனக்கு வெக்கமாயிடுச்சு. அச்சு என்ன நைட் ஆயிடுச்சா என்ன? இப்பதான் சூரியனே உதிச்சிருக்கு. சீக்கிரமா போய் மறைய சொல்லு. ஆசைய பாரு, விட்டா கொஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. நாளையில இருந்து ஒழுங்கா கம்பெனிக்கு போறீங்க. நாளைக்கே வா, ஒரு 2 வாரம் கழிச்சு. அத நீங்களே அம்மா கிட்ட சொல்லுங்க. கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ண போகலையா? நடக்கவே நடக்காதுடா இப்படிக்கு அலீனா. உள்ள வரலாமா? வாங்க ராஜீவண்ணா. குட் மார்னிங். குட் மார்னிங்ண்ணா. என்னண்ணா புது பழக்கமா இருக்கு? குட் மார்னிங் பழக்கத்தை நான் கண்டினியூ பண்ண விரும்பவே இல்லை. சோனா வந்திருக்காளா? சோனா இப்ப 100% நார்மல் ஆயிட்டா. பழைய சோனான்னு சொன்னா நம்பவே மாட்டேன். புது சோனா ரொம்ப பக்குவமான, ஏன் எனக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு மெச்சூர் ஆயிட்டா. அவ நல்லா இருக்கணும்னா அவளுக்கும் கல்யாணம் நடக்கணும். அண்ணா அந்த சாப்டர் நான் ஓபன் பண்ணனா என்ன அடிச்ச கொன்னுடுவா அவ. அட எங்க நம்ம புதுமண தம்பதிகள்? மாடியில தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் லவ் பேர்ட்ஸ் மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. வரப்போற பிரச்சனைங்க என்னன்னு அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்களுக்கு தெரிய வேண்டாம். நீங்க உட்காருங்க ராஜீவண்ணா. அலினா கான்டாக்ட் ஏதாவது பண்ணாளா? அவதான் இப்ப ஜெயிச்சிட்டாளே. மனுவுக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடந்ததா அவ சொல்றது இப்ப கூட என்னால நம்ப முடியல. அது அது ஃபேக்னு கண்டிப்பா எனக்கு தெரியும். ரெஜிஸ்ட்ரார் அதை விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவரோட காலுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியும். மல்லிகா, உன் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்திருக்க. இதையும் நீ கடந்து வருவ. அப்புறம் என் கூட ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. யாரு? உள்ள வர வெக்கப்படுறாங்க. யாரா இருந்தாலும் கூப்பிடுங்கண்ணா. வெக்கப்படாம உள்ளவாமா. சோனாவா? உள்ளவாமா. இப்படி வா சோனா. இதுவும் ஓ வீடு மாதிரி தான். இது நீ வளர்ந்த வீடு. நான் தான் இங்க சில தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிருக்கேனே. ஆனா கண்டிப்பா எனக்கு பாவ விமோசனம் கிடைச்சிரும். அது எப்படிமா? தப்ப உணர்ந்து திருந்தினா பாவ விமோசனம் கிடைக்கும். ஆனா முழுசா உணர்ந்து தெரிஞ்சிட்டியா? இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. சில கெட்ட பழக்கங்கள் அது உங்ககிட்ட இருந்துதான் எனக்கே வந்தது. என்கிட்ட இருந்தா? என் டாடி எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நான் பண்ண எல்லா தப்புக்களையும் அவர் பொறுத்துக்கிட்டாரு. எந்த ஒரு பொண்ணாலையும் இதை விட அதிகமா அப்பாவை கஷ்டப்படுத்தவே முடியாது. நான் கத்துனாலும் புரிஞ்சுக்காம இவரை திட்டினாலும்
எதையுமே பெருசுப்படுத்தாம என்ன கூடவே வச்சு பாத்துக்கிட்டாரு. யாராலையும் பொண்ணை இந்த அளவுக்கு நேசிக்க முடியாது. எனக்கு அந்த கடவுள் கொடுத்த வரம் தான் எங்க டாடி. என்னோட டாடிய இனி நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன். எப்பவும் நீ இப்படியே இருக்கணுமா? உன்னை விட்டா உன் டாடிக்கு வேற யார் இருக்கா சொல்லு? எனக்கு தெரியும் ஆண்டி. ஆமா, மனு அஞ்சனாவும் எங்க? மாடியில தான் இருக்காங்க. பாத்துட்டு வரேன். சோனா மாறாம இனி இப்படியே இருக்கணும். Really, I am proud of her. So proud. வேண்டாம் முனு, வேண்டாம். வேணாமா? இன்னைக்கு வேண்டாம். நில்லு. May I come in? வா வா. உங்களோட பிரைவேட் டைம்ல நான் இப்படி குறுக்க வந்துட்டேன், மன்னிப்பீங்களா? ஐயோ சோனா, உனக்கு இந்த வீட்ல இல்லாத உரிமையா? நீ தனியா தான் வந்தியா? இல்ல, டாடியும் வந்திருக்காரு. ஆன்ட்டி கூட பேசிட்டு இருக்காரு. வா உட்காரு. மனு, நான் சீக்கிரமாவே ஒரு டிராவல் போறேன். எங்க போற? கொடைக்கானலுக்கு. அங்க ஒரு சேரிட்டபிள் சொசைட்டி இருக்கு. அத சுவாமி எத்தின் ஜோதி தான் ரன் பண்றாரு. சுவாமி விவேகானந்தர் வழியில நடக்கிற ஆசிரமம். புரியலையே. சந்நியாசம்னு கூட அதை சொல்லலாம். அப்படியே ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. அவளோட விருப்பம் அதுதான்னா அப்படியே நடக்கட்டும்னு விட்டுட்டேன். இல்லனா சந்நியாசம் அப்படி இப்படின்னு அத பத்தி கேட்டா அதுக்கு ஒரு பிலாசபி அவ சொல்ல ஆரம்பிச்சிருவா. அது கொடைக்கானல்ல இருக்கிற ஒரு ட்ரஸ்ட், மலைவாழ் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அவ எப்ப கிளம்புறான்னு ஏதாவது? எப்படா அதை தடுக்கிறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட என்னமோ பேசணும்னு சொன்னியே. உன்கிட்ட சொல்லிட்டு போறதுக்காகலாம் நான் வரல. நான் எரிஞ்சு சாம்பலானா கூட நீ எனக்கு பண்ண துரோகத்தை நான் மறக்கவே மாட்டேன். அந்த பாவம் உன்னை சும்மாவே விடாத. சோனா, நான் வேணும்னே இல்லையா? என் மனுவை எனக்கே விட்டு கொடுத்துறேன்னு உன்கிட்ட எத்தனை வாட்டி பிச்சை கேட்ட. கடைசியில நீ ஒத்துக்கிட்ட. அதுவும் கிண்டல் தானே இப்ப புரியுது. நான் ஒரே ஒரு தப்பு தான் பண்ணேன். மனுவை காதலிச்சேன். உனக்கும் அது தெரியும். நீ தான் பெரிய மனசுக்காரியாச்சே. ஆனா என் விஷயத்தை மட்டும் நீ ஏன் கவனிக்கல? நான் இப்போ சன்னியாசி ஆக போறேன். நீ தான் அதுக்கெல்லாம் காரணம். எனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாழ்க்கைய நீ தட்டி பறிச்சுட்ட. ஏற்கனவே நான் சொன்ன அதே வார்த்தையை திரும்ப சொல்றேன். நீ அனுபவிப்படி. உன்னால என்னைக்குமே நிம்மதியா வாழவே முடியாது. இத நீ சாபமா நினைச்சா சாபம். நீ இப்படி அழுதுகிட்டே தான் இருப்ப. இது ஒரு சன்னியாசியோட சாபம். பலிக்குண்டி.
இப்பவும் அஞ்சனா மேல கோவத்துல தான் இருக்கா. அவ வாழ்க்கையை கெடுத்ததே அவதான்னு சொல்றா. ஆனா அஞ்சனா எந்த தப்புமே பண்ணலையேனா. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மனுவை நீயே வச்சுக்கோன்னு இவ சொல்லியிருக்கா. அன்னைக்கு சோனா மனநலம் சரியில்லை. அவளை ஆறுதல் படுத்துறதுக்காக இதை சொல்லியிருக்கலாம். ஆனா அதை அவ இன்னும் மறக்கவே இல்லை. அதை மறக்கிறதுக்கும் நாள் வரும். நான் அங்க போனாலும் உன்னை கண்டிப்பா மறக்க மாட்டேன். அப்பப்போ என்ன வந்து பாரு. கண்டிப்பா. சோனா, அங்க போறதா நீ கன்ஃபார்மா முடிவு பண்ணிட்டியா? நான் சொல்லிட்டேன். டாடியை விட்டுட்டு போறேன்னு உங்ககிட்ட சொன்னாரா? நீ என்னைக்குமே அவரை விட்டுட்டு போக மாட்டேன்னு அவருக்கு நல்லா தெரியும். நான் யோசிச்சு எடுத்த முடிவு தான் ஆண்டி இது. அப்பதான் என்னோட மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கும். உடனே நான் கிளம்புவேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சுவாமி யுஎஸ்ல இருக்காரு, அவர் வரணும். அப்புறம் தான் என்ன கூப்பிடுவாரு. போறதுக்கு முன்னாடி ஒரு வேளை என்னால இங்க வர முடியாம போலாம். நீ நல்லா இருக்கணும் சோனா. சோனா, நான் உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்துட்டு இருந்தா என்ன மன்னிச்சிரு. மனசு அமைதியாயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை தான் உனக்கு தேவை. வர ஆண்டி. வாடா. ராஜீவண்ணா, சோனா திரும்ப வந்துருவா. ஏன்னா உங்களை விட்டுட்டு அவளாலையும் அங்க இருக்க முடியாது. ரெஜிஸ்டர் தான் கால் பண்றாரு. அந்த மேரேஜ் சர்டிபிகேட்டை பத்தி சொல்ல தான் கால் பண்ணிருப்பாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. ஐயோ கடவுளே. எடு. ஹலோ மேடம், நான் ரிஜிஸ்டர் பேசுறேன். சொல்லுங்க. விசாரிச்சிட்டீங்களா? அது அலீனா ரெடி பண்ண ஃபேக் சர்டிபிகேட் தானே? நான் பெங்களூர் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல விசாரிச்சேன். அன்னைக்கு இருந்த ரிஜிஸ்டர் இப்ப இல்ல. மேரேஜ் சர்டிபிகேட்டோட காப்பி அனுப்பி வச்சேன். ஆனா சர்டிபிகேட்ல இருக்கிற ரிஜிஸ்டரோட சைன் உண்மைதான். ரிஜிஸ்டர் சைன் பண்ண மேரேஜ் சர்டிபிகேட் தான் அது. கரெக்டா சொல்லணும்னா அந்த மேரேஜ் சர்டிபிகேட் ஒரிஜினல் தான். ஆமா மேடம், அலினா கொடுத்த மேரேஜ் சர்டிபிகேட் ஒரிஜினல் தான், ஃபேக் இல்ல. மல்லிகா, மனு அலீனாவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டது உண்மைதானா? இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மல்லிகா, நாம விசாரிக்கலாமா? இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அஞ்சனா பாவம், அவ பாவம்னா. அட என்னம்மா அது மல்லிகா? ஏய், நீ இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சாப்பா? இல்ல ஆண்டி. இவர்தான் ராஜீவ் அண்ணா, எங்க கம்பெனியோட ஹெட், ஃபேமிலி மெம்பர் மாதிரி. ராஜீவ் அண்ணா கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டுதான் எல்லாத்தையுமே செய்வேன். ஹாய் சார். மல்லிகா சார்பா சில விஷயங்களை நான் பேசணும். எல்லா விஷயத்தையும் ஓப்பனா பேசிடலாமே? விஷயம் மனு அலீனா.
ம் அவங்க பெங்களூர்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டது உனக்கும் நல்லா தெரியும்ல? அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? என்ன சார் சொல்றீங்க? மனு ஒரே ஒருத்தரை மட்டும் தான் கல்யாணம் பண்ணியிருக்கான், அது அஞ்சனாவை தான். அப்படின்னா இந்த அலினா மனுவுக்கு யாரு? அவ மனுக்கு மட்டும் இல்ல, பலருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட். மனுவுக்கும் அலினாவுக்கும் இருக்கிற உறவை மட்டும் பேசலாம். மல்லிகாவும் தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்லு, அவங்களுக்குள்ள என்ன உறவு? அவங்களுக்குள்ள இருந்ததெல்லாம் வெறும் டைம் பாஸ் தான். டைம் பாஸ் மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது? சொல்லுப்பா. அதுக்கும் மேல. அப்படின்னா உங்க லாங்குவேஜ் படி சொல்லணும்னா லிவிங் டுகெதர். அப்படிலாம் அவங்க ஒன்றும் இல்லை, மனு ஹாஸ்டல்ல தானே இருந்தான். அனூப், அவங்களுக்குள்ள கல்யாணமே நடக்கல அப்படிங்கறது கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் ஆண்டி. அவங்க லவ் எல்லாம் பண்ணவே இல்லை. அவளுக்கு அவ ஒருவேளை லவ் பண்ணிருக்கலாம். மனு மாதிரி ஒரு கார்ப்பரேட் பையனை யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க? மனுவுக்கும் அஞ்சனாவுக்கும் நடந்த கல்யாணத்தை எங்களால ரெஜிஸ்டர் பண்ண முடியல. ஏன்னா அலினா கொடுத்த கம்ப்ளைண்ட் தான். மனுவும் அலினாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அவ எவிடன்ஸ் கொடுத்திருக்கா. எங்க வச்சு மேரேஜ் நடந்துச்சான்? பெங்களூர்ல. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, எனக்கு தெரியாமையா? அவ ரிஜிஸ்டர் ஆபீசருக்கு யாருக்காவது பணம் கொடுத்து ரெடி பண்ணிருக்கணும். உனக்கு அங்க யாரையாவது தெரிஞ்சிருக்கும்ல, விசாரிச்சு பாரு. விசாரிக்கிறேன். இதுல என்னமோ ஒரு சதி இருக்கு, கண்டிப்பா விசாரிக்கிறேன். இல்லைன்னா நான் பெங்களூர் கூட போயிட்டு வரேன். சரி, நான் சொல்றேன். போலாமா? அனு, இந்த விஷயம் மனுவுக்கும் அஞ்சனாவுக்கும் தெரிய வேண்டாம். இல்ல. வரேன். மல்லிகா, அலினா கிட்ட நாம எந்த பிரச்சனையும் வச்சுக்க வேண்டாம். உண்மையை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் காம்ப்ரமைஸா போயிடலாம், புரியுதா? அவன் கிட்ட போய் என்ன நான் நான் பேசிக்கிறேன். அவளை பார்க்கணும்னு சொல்லு. நாம பொறுமையா போயாகணும். ஹலோ அலினா. அலீனான்னு நீங்க கூப்பிடும்போது ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. என்ன கூல் ஆயிட்டீங்களா? சொல்லுங்க. ஒன்னு கொஞ்சம் நான் நேர்ல பார்க்கணும். நான் வீட்டுக்கு வரேன். எனக்கு அப்படியே ஆரத்தியும் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நான் இடது காலை வச்சு வரேன். உங்ககிட்ட நான் சில விஷயங்கள் பேசணும். நான் இன்னைக்கு ஃப்ரீ இல்ல. நான் சொல்றேன், எப்போ எங்க பார்க்கலான்னு சொல்றேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.